இன்னைக்கு வந்து நான் உடற்பருமன் நோயாளி ஒருத்தவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். ஒரு வயதானவர், ஒரு 55 வயது பெண்மணி என்ட்ட வந்தாங்க. அப்ப வந்தப்ப ஒரு 7 வருடங்கள் முன்னாடி இருக்கும். அவங்களுக்கு வந்து உடல் பருமன் இருந்தது. அப்ப நான் இந்த உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கு. மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய கடினமான உடல் பருமன் பிரிவுல இருக்கிறாங்க. அதனால நீங்க இதுக்கு ஆப்பரேஷன் தான் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க கிராமத்து பெண்மணி. அதனால வந்து அது என்னமோ ஏதோ புதுசா இருக்கே, என்னமோ சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. பட் ஆனா சில வருடங்களுக்கு அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சில வந்து அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு வந்தாங்க. என்ன நிலைமையில சொன்னாங்கன்னா வந்து, இவங்க தூங்குறாங்க. ஆனா இவங்கள வந்து எழுப்ப முடியல. கும்பகர்ணை மாதிரி தூங்குறாங்க. முழுப்புனா வந்து முழிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த உடற்பருமன் ஒரு லெவல் மேல அதிகமாயிடுச்சுன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிட்டன்ஷன் வந்து அதிகமாயிடும். அப்போ வந்து பிரெயினை வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அதனால அவங்க வந்து தூங்குறதுல இருந்து எந்திரிக்க முடியாது. அதனால தான் நீங்க அந்த காலத்துல படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு பயங்கரமா ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் பண்றத பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தாலும் எந்திரிக்க மாட்டாரு. அவருக்கே அந்த உடற்பருமன் ஆஜா அனுபாவம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதனால தான் அந்த மாதிரிலாம் சிரமப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல. பட் அந்த மாதிரியான நிலைமையில வந்தப்ப, நாங்க உடனே ஐசியூல வச்சு அந்த கார்பன் டை ஆக்சைட வந்து வென்டிலேட்டர்ல வச்சு சரி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க முழிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, "என்ன எதுக்கு இங்க வென்டிலேட்டர்ல இது ஐசியூல வச்சிருக்கீங்க? என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே அறியாம அவ்வளோ நாள் தூங்கியிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க முழிச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ரெடி பண்ணி அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன் இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன்னா வந்து, இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டே. ஸோ இந்த டேல வந்து உலகம் முழுக்க வந்து எவ்வளவோ மக்கள் வந்து உடல் பருமனால வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பல பேர் வந்து இதை பத்தி அறியாமலே இருப்பாங்க. அறியாதவங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு காலகாலத்துல வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உட்படாம வந்து அவங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.